கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய பாஜக அரசால் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டுக்காக மிகப்பெரிய திட்டம் ஒன்று கூட இல்லை என திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியை கூட நாம் இழந்துவிடக் கூடாது. திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. வட இந்தியாவில் ஏற்பட்டுள்ள காற்று மாசு தேசிய அவசர நிலை. வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் விவாதிக்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். அதிமுகவில் உள்கட்சி சண்டை சகோதரர்கள் மோதிக்கொள்வது போன்றது. கட்சிகள் எந்த புகைச்சலும் இல்லை என ஜெயக்குமார் விளக்கம். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் ஆட்சி அமைக்கப் போவது யார்? நாளை நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையில் காலை 10 மணிக்கு முன்னணி நிலவரம் தெரிந்துவிடும். அந்தமான் கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து தமிழ்நாட்டை நோக்கி புயலாக வருவதற்கு அதிக வாய்ப்பு. திங்கட்கிழமை முதல் தமிழ்நாட்டில் மழை கொட்டி தீர்க்கும் என கணிப்பு. ரேஷன் கடைகளில் தேவையான அளவுக்கு துவரம் பருப்பு இருப்பில் உள்ளது. பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அமைச்சர் சக்கரபாணி பதிலடி. மழைக்காலங்களில் உரமிடுதல், பூச்சி மருந்து தெளித்தல் போன்றவற்றை தவிர்த்திட வேண்டும். விவசாயிகள் மழைக்காலத்தில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை வெளியிட்டது தமிழக அரசு. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு அரையாண்டு தேர்வு டிசம்பர் 10ஆம் தேதி ஆரம்பம். 12ஆம் வகுப்பு அரையாண்டு தேர்வு டிசம்பர் 9ஆம் தேதி துவங்கும் என பள்ளிக்கல்வித்துறை தகவல். தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வில் மத்திய அரசு ஓரவஞ்சனை குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம். அதானி முறைகேடு புகார் குறித்து கேள்வி எழுப்பப்படும் என திருச்சி சிவா பேட்டி. புதிய கட்சிகள் தொடங்கப்படுவதும் 6 மாதங்களில் காணாமல் போவதும் இயல்பானது. கூட்டணியில் உள்ள விஜயகாந்த் கட்சி மற்றும் கமலஹாசனை சுட்டிக்காட்டி சி.வி. சண்முகம் விமர்சனம். எம்பிபிஎஸ் கலந்தாய்வில் பங்கேற்ற 3 NRI மாணவர்களின் இடஒதுக்கீடு ஆணை ரத்து. போலி சான்றிதழ் கொடுத்து உறுதியானதால் மருத்துவக் கல்வி இயக்ககம் நடவடிக்கை. சேலம் அருகே மாணவனை கால் அமுக்கவிட்டு குரட்டை விட்டு தூங்கிய அரசு பள்ளி ஆசிரியர் சஸ்பெண்ட். முதன்மை கல்வி அலுவலர் நடவடிக்கை. தென்காசி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை. விடுமுறையை ஈடு செய்ய அறிவிக்கப்பட்ட வேலை நாள் ரத்து. அதானி கையில் ஆட்சி மற்றும் அதிகாரத்தை கொடுத்துவிட்டது பாஜக அரசு. மின் உற்பத்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளை அதானி குழுமத்திற்கு தாரை வார்த்து விட்டதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. நைஜீரியா உள்ளிட்ட நாடுகளுக்கான பிரதமர் மோடியின் சுற்றுப்பயணம் முடிந்தது. 5 நாட்கள் சுற்றுப்பயணத்தில் உலக தலைவர்களுடன் 31 பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாக தகவல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 150 ரன்களில் ஆட்டமிழந்தது இந்தியா. 7 விக்கெட்டுகளை இழந்து 67 ரன்களை இழந்து ஆஸ்திரேலியா தடுமாற்றம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகள் இந்திய வீரர் ரிஷப் பந்த் புதிய சாதனை. ஆஸ்திரேலிய மண்ணில் அதிக ரன்கள் அடித்த வெளிநாட்டு வீரர் விக்கெட் கீப்பர் என்ற சாதனையை படைத்தார். சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சாத்விக் சிராஜ் ஜோடி அரையிறுதிக்கு முன்னேற்றம். தொடக்கம் முதல் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றனர்.